புதன்கிழமை நைட்டு 9 மணிக்கு ரொம்ப போர் அடிக்குதே. இப்ப என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஏதாவது பண்ணணுமேன்னு என் கணவர்கிட்ட போய், இன்னும் 4 நாள்ல நம்ம பையனுக்கு ஸ்கூல் வந்து ரீஓபன் ஆகுது. ஆனா நம்ம ஸ்கூல் சப்ளைஸ் எதுவுமே வாங்கி முடிக்கலையே. இப்பதானே நம்ம ஒரு பொறுப்பான தாய் தந்தையரா நடந்துக்கணும். நம்ம ஏன் போயிட்டு ஸ்கூல் சப்ளைஸ் வாங்கி முடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வால்மார்ட்டுக்கு வந்துட்டேன். என் பையன் இங்க இருக்கிற பப்ளிக் ஸ்கூல், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல தாங்க வந்து ஃபர்ஸ்ட் கிரேடு போக போறான். வருஷம் வந்து ஒரு லிஸ்ட்டை கொடுத்து அனுப்பிடுவாங்க. இந்த லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து கொண்டு வர சொல்லி என்னென்ன ஐட்டம்ஸ் அவங்களுக்கு அந்த வருஷம் ஃபுல்லா தேவைப்படுமோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு லிஸ்டா வந்துரும். ஸ்டேபிள்ஸ், டார்கெட், அதுக்கப்புறம் வால்மார்ட் மாதிரியான ஸ்டோர்ஸ்ல எல்லாம் வந்து நல்ல நல்ல ஆஃபர்ஸ்ல வந்து இந்த பேக் டு ஸ்கூல் சப்ளைஸ் எல்லாம் வந்து கம்மியான பிரைஸ்ல வந்து விற்பாங்க. அதுல இருந்து நமக்கு தேவையானதை லிஸ்ட்ல இருக்கிறத மட்டும் வாங்கினாலே போதும். இந்த ஸ்கூல் பேக்ஸ் எல்லாம் என்ன கலர் கலரா அழகழகா இருக்குன்றீங்க. பாய்ஸோட பேக் எல்லாம் மொக்கதான். கேர்ள்ஸுக்காக வச்சிருக்கிற பேக் எல்லாம் தான் கலர் கலரா. இந்த அக்சசரிஸ் எல்லாம் வச்சிருக்கிற ஸ்கூல் பேக் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆயிருச்சு. நம்ம ஸ்கூல் படிக்கும் போது இதெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லையேன்னு கொஞ்சம் காண்டாக தான் செய்யுது. எங்க வீட்டு சின்ராசு என்னடா அமைதியா வராரு எதுவுமே கேட்காமன்னு பார்த்தா ஃபைனலா அவனுக்கு தேவையானது கண்ணுல மாட்டிருச்சு போல. எடுத்துட்டு ஒரே ஓட்டமா பில் கவுண்டருக்கு ஓடிட்டான். இது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே தேர்ஸ்டேனாலே நம்ம வழக்கமா வந்து கோவிலுக்கு போவோமா, சாய்பாபா கோயிலுக்கு. இன்னைக்கு சரியான மழை. 7 மணி வரைக்கும் மழை விடும் வெயிட் பண்ணி ஃபைனலா கொஞ்சம் கேப் கிடைச்சதா அதுல போயிட்டு வந்துடலாம்னு சொல்லி அவசரமா வந்து கிளம்பி வந்தாச்சு. வந்து சூப்பரா சாமி தரிசனம் முடிச்சுட்டு இந்த தடவை ஃபுட் அங்க சாப்பிடாம பேக் பண்ணி அப்படியே எடுத்துக்கிட்டு, ஏன்னா மழையில எதுக்கு நம்ம மாட்டணும், சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாமன்னு அப்படியே வீட்டுக்கும் கிளம்பிட்டோம்.